முடிவுகளை எடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தமிழக அரசு இந்த கூட்டத்தை நடத்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உட்பட தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான கட்சிகள் வலியுறுத்தின. ஆனால் இந்த கூட்டத்தை தமிழக அரசு நடத்தவில்லை என்பது மிக வருத்தத்தை தருகிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ஜி.கே. வாசன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தமிழகத்தினுடைய பெரும்பாலான கட்சிகளுடைய கோரிக்கையை தமிழக அரசு ஏற்றிருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. இல்லை என்றாலும் கூட இன்றைக்கு ஆட்சியாளருடைய பணி ஒருபுறம் இருந்தாலும் கூட தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவருடைய பணி என்பது மிக முக்கியமான பணி என்பதை அனைவரும் அறிந்த ஒன்றே. அந்த வகையிலே பொது பிரச்சினைக்கு, குறிப்பாக தமிழகத்தினுடைய மிக அவசிய தேவை பாசன தண்ணீர், குடிதண்ணீர் பிரச்சினைக்காக எதிர்க்கட்சி தலைவர் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை காவிரி சம்பந்தமாக கூட்டியிருப்பது தமிழக டெல்டா விவசாயிகளுடைய நலன் கருதி என்று நாங்கள் கருதுகிறோம். இதற்கு எந்த விதத்திலும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அரசியல் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இது சமூக பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை, மிக முக்கியமான பிரச்சனை, மக்கள் பிரச்சனை. இந்த கூட்டம் டெல்லிக்கு அழுத்தம் கொடுத்து நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைப்பதற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கூட்டம் என்று நாங்கள் கருதுகிறோம். கர்நாடக அரசையும் அங்கே இருக்கின்ற கட்சிகளையும் எடுத்துக்கொள்வோமேயானால் தொடர்ந்து இதுபோன்ற அனைத்து கட்சி கூட்டங்களை பலமுறை கூட்டியிருக்கிறார்கள். ஒவ்வொரு கூட்டத்திலும் அரசியல் மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு, அரசியல் கருத்து வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு தங்களது பிரச்சனையிலே ஒரு சேர நிற்கக்கூடிய நிலை, பத்திரிகையிலே ஒரே குரலை பிரதிபலித்திருக்கிறார்கள். அத்தகைய நிலையை தமிழக அரசு இங்கே ஏற்படுத்தியிருக்க வேண்டும். அப்படி ஒரு கூட்டம் நடைபெறாத நிலையிலே நாளை நடைபெறவிருக்கின்ற கூட்டம் இந்த பிரச்சனைக்கு அழுத்தம் கொடுக்கும், பிரச்சனை தீர்ப்பதற்கு ஒரு முக்கிய வழியாக இருக்கும். இந்த கூட்டத்திலே அரசியலுக்கு அப்பாற்பட்டு நடைபெறவிருக்கின்ற உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் அல்லது இடைத்தேர்தல்களாக இருக்கட்டும், இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு கட்சிகள் உயிர்நாடி பிரச்சினை, விவசாய பிரச்சினை, தண்ணீர் பிரச்சினை, பாசன பிரச்சினை என்பதை கருத்தில் கொண்டு கலந்து கொண்டு வலு கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. பலமுறை காவிரி விவசாயிகளுடைய பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்து எழுந்தபோது 3-4 முறை உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து கர்நாடக அரசு தண்ணீர் கொடுக்காத போது தொடர்ந்து தமிழகத்தினுடைய பெரும்பாலான கட்சிகள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்ற தொடர் வேண்டுகோளை தமிழக அரசுக்கு வைத்தோம். அன்றெல்லாம் அவர்கள் அந்த கூட்டத்தை கூட்டவில்லை. இன்று எதிர்க்கட்சித் தலைவர் ஒரு கூட்டம் கூட்டுகிறார். மற்ற கட்சிகளுக்கு ஒருமித்த குரல் கொடுக்க ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வோம் என்று நம்புகிறேன். இடைத்தேர்தலை பொறுத்தவரையிலே நாளைய மறுதினம் என்னுடைய அறிவிப்பு வரும். இயக்கத்தினுடைய அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும் அந்த சட்டமன்றத்தைச் சேர்ந்த முன்னணியினரை கலந்து பேசிக் கொண்டிருக்கிறேன்.
தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் விவசாய பிரச்சனை என்பது தமிழகத்தினுடைய உயிர்நாடி பிரச்சனை. அது காவேரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பாலாறு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சிறுவாணி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முல்லை பெரியாறு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனைகளிலே எந்த கட்சியும் அரசியல் பார்க்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. அரசியலுக்கு அப்பாற்பட்டு மற்ற மாநிலங்கள் இதுபோன்ற நிலையிலே உறுதியாக இருந்து அவர்களிடம் நியாயமில்லை என்றாலும் கூட அவர்கள் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்மிடம் நியாயம் இருக்கும் போது சாதிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அந்த கடமையின் அடிப்படையிலே நாம் சில நேரங்களிலே அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒன்று கூடி முடிவுகள் எடுத்து நம்முடைய பலத்தை டெல்லிக்கு நிரூபிக்க வேண்டும். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் தேர்தலுடைய நிலைப்பாடை நாளைய மறுதினம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதாக கூறியிருக்கிறேன். எந்த கட்சி எந்த முடிவை தேர்தல் சார்ந்து எடுத்தாலும் அதற்குண்டான காரணங்களை அந்த கட்சி வெளிப்படையாக மக்களிடம் பிரதிபலிக்கிறது. அந்த காரணத்தை அந்த கட்சி முழுமையாக நம்புகிறது. நீங்க பொதுவா மழைக்காலத்திற்கு ஏற்றவாறு மழை தண்ணீர், வடிகால் தண்ணீர் தேங்கக்கூடாது. இதற்கு ஏற்றவாறு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று கூறுகிறோமே, உட்கட்டமைப்பு அது முறையாக சரியாக சென்னை மாநகராட்சியிலும் தமிழகத்தில் உள்ள நகராட்சியிலும் பேரூராட்சிகளிலும் முழுமையாக இருக்கிறதா இல்லையா என்று பார்த்தால் இல்லை என்ற பதில்தான் வரும். அதிலே மாற்று கருத்து இருக்க. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அப்போது பேசிய அவர், திமுக ஏற்பாடு செய்திருக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தில் தமாக பங்கேற்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அரசியல் தாண்டி விவசாயிகளின் பிரச்சனையாக, பொது பிரச்சனையாக காவிரி விவகாரத்தை பார்ப்பதாக அவர் கூறியிருக்கிறார்.